விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லஞ்ச ஊழல் மற்றும் மோசமான நிர்வாகத்தில் இருந்து நாடு வெளியே வந்த அந்தஸ்தில் உள்ளது. இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்று முதலாண்டு நிறைவடைந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு கடிதம். நாளையுடன் முடிவுக்கு வருகிறது 4வது கட்ட பொது முடக்கம். உள்துறை அமைச்சருடன் பிரதமர் ஆலோசித்த நிலையில் பொது முடக்கத்தின் நிலை தெரியவரும். தமிழகத்தில் பொது முடக்கத்தை நீட்டிப்பது குறித்து மருத்துவர்களுடன் முதல்வர் பழனிசாமி இன்று மீண்டும் ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கக் கூடாது என்றும் அறிவுறுத்தல். சென்னை உள்ளிட்ட நாட்டின் 13 முக்கிய நகரங்களில் பொது முடக்கத்தை மேலும் கடுமையாக்க திட்டம். கொரோனா தொற்று அதிகரிக்க காரணமாக இருப்பதால் மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20,000-ஐ கடந்தது. இறப்புகள் எண்ணிக்கையில் சீனாவை மிஞ்சியது இந்தியா. சென்னையில் கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை 13,000-ஐ கடந்தது. நகரில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிருமிநாசினி தெளிப்பு பணி தீவிரம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 11 ஆண்டுகளில் இல்லாத அளவு சரிவு. கடந்த நிதியாண்டில் 4.2% வீழ்ச்சியடைந்தது உள்நாட்டு மொத்த உற்பத்தி. நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 106 டிகிரி வரை வெயில் சுட்டெரிக்கும். திமுக சார்பில் நாளை காணொலி மூலம் அனைத்துக் கட்சி கூட்டம். மருத்துவ கல்வியில் ஓபிசி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி ஆலோசனை. தீபா, தீபக் ஆகியோர் ஜெயலலிதாவின் நேரடி வாரிசுகள் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தீர்ப்பை அதிமுகவினர் தலைவணங்கி ஏற்க வேண்டும் என தீபா பேட்டி. வெட்டுக்கிளிகள் பெருந்திரளாக வருவதால் கவனமாக இருக்க வேண்டும். விமானிகளுக்கு விமான போக்குவரத்து துறை அறிவுறுத்தல். உலக சுகாதார அமைப்பில் இருந்து வெளியேறுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. சீனாவுக்கு சார்பாக செயல்படுவதாக கூறி அதிரடி நடவடிக்கை. கொரோனாவை வீழ்த்தும் போராட்டத்தில் இந்தியா வெற்றி பாதையில் பயணிப்பதாக தெரிவித்திருக்கும் பிரதமர், நாடு விரைவாக பொருளாதார மீட்சியடைந்து உலகிற்கே உதாரணமாக திகழும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தன் 2வது ஆட்சிக் காலத்தில் முதல் ஆண்டை நிறைவு செய்து இன்று 2வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறார். இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் அந்தஸ்து உயர்ந்துள்ளதுடன் லஞ்ச ஊழல், மோசமான நிர்வாகம் ஆகியவற்றில் இருந்து நாடு வெளியே வந்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இக்காலகட்டத்தில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை ஏற்றம் பெற்றிருப்பதாகவும், மக்கள் சக்தி உதவியுடன் அனைத்து தளங்களிலும் நாடு வளர்ச்சிப் பாதையில் நடைபோடுவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். குடியுரிமை சட்ட திருத்தம், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து, முத்தலாக் தடை சட்டம் உள்ளிட்டவை தங்கள் அரசு செய்த சாதனைகள் எனவும் பிரதமர் பட்டியலிட்டார். 9.5 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 72,000 கோடி ரூபாய் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியர்கள் ஒருங்கிணைந்து தங்கள் வலிமையை காட்டி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், புலம்பெயர் தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள் என பலரும் சிரமங்களை சந்திக்க நேரிட்டாலும் அது பெரும் அழிவாக மாறவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சட்டத்தையும் விதிமுறைகளையும் ஒவ்வொரு இந்தியரும் கடைபிடிக்க வேண்டும் என கூறிய பிரதமர், பொறுமை காக்கும் இந்தியர்களின் குணாதிசயமே நாட்டை பாதுகாப்பானதாகவும் பிற நாடுகளை விட சிறப்பானதாகவும் மாற்ற முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். 13 நகரங்களில் 5வது முறையாக பொது முடக்கத்தை கடுமையான கட்டுப்பாடுகளுடன் மத்திய அரசு அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 4வது முறையாக நீட்டிக்கப்பட்ட பொது முடக்கம் நாளையுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் 5வது முறையாக 15 நாட்களுக்கு பொது முடக்கம் நீட்டிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக கொரோனாவால் 70% அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ள 13 நகரங்களில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய உள்துறை விவகாரங்கள் அமைச்சகம் விரைவில் அறிவிப்புகளை வெளியிடும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் பொது முடக்கத்தை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்கள் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார். இந்நிலையில் ஆட்சியர்களுடன் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு பேசிய அவர்,
வல்லரசு நாடுகளை விட தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் இறப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக கூறினார். கொரோனா பரவல் தடுப்புக்கான பொது முடக்கம் மே 31ஆம் தேதியுடன் முடிவடையவுள்ள நிலையில் தமிழகத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரியாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் மருத்துவக் குழுவுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். ஜூன் 1ஆம் தேதி முதல் பேருந்துகளை இயக்கலாமா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அல்லது பச்சை மண்டலங்களில் தளர்வுகள் அளிக்கப்பட்டு பேருந்துகளை இயக்க முடியுமா, எத்தனை பேருடன் பேருந்துகளை இயக்கலாம் மற்றும் அதில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆலோசனைக்கு பின்னர் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மாவட்ட ஆட்சியர்கள் எந்தவிதமான தளர்வுகளையும் தலைமைச் செயலரின் அனுமதி பெற்றுத்தான் அறிவிக்க வேண்டும் என்றும், வெளிமாநில தொழிலாளர்கள் இங்கேயே தங்கியிருக்க விரும்பினால் அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். பிற மாநில தொழிலாளர்கள் தமிழகத்திலே தங்கி பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்திற்கு செல்ல விருப்பம் தெரிவித்தார். அவர்களை வழி அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது தமிழகத்திலே பல தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுவிட்டன. பணிபுரிய விரும்புகின்ற தொழிலாளர்களை அங்கேயே பணி செய்வதற்கு நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஒரு 15 நாட்களுக்கு முன்பு வெளிமாநில தொழிலாளர்கள் தங்களுடைய மாநிலத்தில் செல்வதற்கு அவர்கள் ஆன்லைனிலே பதிவு செய்திருப்பார்கள். இப்பொழுது தொழில் துவங்கப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் தமிழகத்திலே தங்கி பணிபுரிவதற்கு விருப்பம் தெரிவித்தால் அவர்கள் அங்கேயே பணிபுரிய நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஒரு ஆன்லைனில் பதிவு செய்திருந்தால் கூட அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுகின்றது. இந்த உத்தரவை அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தளர்வை ஏற்படுத்திவிடக் கூடாது. நீங்கள் எந்த ஒரு தளர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றாலும் நம்முடைய தலைமைச் செயலருடைய தொடர்பு கொண்டு அவருடைய அனுமதி பெற்றுத்தான் நீங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆட்சியர்களுடனான ஆலோசனையை தொடர்ந்து மீண்டும் மருத்துவ நிபுணர்களின் கருத்துக்களை முதலமைச்சர் கேட்டறிய உள்ளார். தமிழகத்தில் மருத்துவ நிபுணர்கள் அளித்த பரிந்துரைகளின்படியே இதற்கு முன் பொது முடக்க அறிவிப்புகள் வெளியாகின. திமுக சார்பில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை 4 மணிக்கு காணொலி மூலம் நடைபெறும் இக்கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என கூறப்படுகிறது. அப்போது மருத்துவக் கல்வியில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்துவது, கொரோனா நோய் தடுப்பில் மத்திய மாநில அரசின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் மருத்துவ படிப்புகளில் 27% இடங்களை இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஒதுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும், கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல், மாலத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நிறைவடைந்த நிலையில் தமிழகத்தில் 5 இடங்களில் வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு மேல் பதிவானது. அதிகபட்சமாக திருத்தணியில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் வெப்பம் பதிவானது. வேலூரில் 104.5 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவானது. மேலும் கடலூர் மற்றும் கரூர் பரமத்தியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நாளை மறுநாள் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தி. சென்னை மாநகர போக்குவரத்து பிரிவில் 50% தொழில்நுட்ப பணியாளர்கள் பணிக்கு திரும்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொது முடக்கத்துக்கு பின் பேருந்துகளை இயக்கும் வகையில் தொழில்நுட்ப பணியாளர்கள் பணிக்கு வர ஆணை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்சி மற்றும் எஃப்சி யூனிட்டில் உள்ள 50% பணியாளர்கள் பணிக்கு வர சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறது.
நாட்டில் பொது முடக்கம் அமலில் இருந்த சூழலில் மீண்டும் பல்வேறு பணிகள் திரும்பியிருக்கின்றன. இந்நிலையில் சென்னை மாநகர போக்குவரத்து பிரிவில் 50% தொழில்நுட்ப பணியாளர்கள் பணிக்கு திரும்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொது முடக்கத்திற்கு பின் பேருந்துகளை இயக்கும் வகையில் தொழில்நுட்ப பணியாளர்கள் பணிக்கு வர ஆணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆர்சி மற்றும் எஃப்சி யூனிட்டில் உள்ள 50% பணியாளர்கள் பணிக்கு வர வேண்டும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. முன்பாக பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டதில் இருந்து பொது போக்குவரத்திற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பல்வேறு பணிகள் மீண்டும் தற்போது செயல்பட தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் சென்னை மாநகர போக்குவரத்து பிரிவில் 50% தொழில்நுட்ப பணியாளர்கள் பணிக்கு திரும்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா கடலில் ஏற்பட்டுள்ள கடல் சீற்றம் காரணமாக தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் புதிதாக போடப்பட்டுள்ள சாலைகளை கடல் நீர் சூழ்ந்திருக்கிறது. அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதியில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனால் அரபிக்கடல் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்பதால் ஆழ்கடல் பகுதிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடல் சீற்றம் காரணமாக அரிச்சல் முனை அருகே தடுப்புச் சுவர் கற்கள் மீது மோதி கடல் நீர் சாலைக்குள் புகுந்தது. அதேபோல் தனுஷ்கோடி கடற்பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை மணலால் மூடப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த 11 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சரிவை சந்தித்துள்ளது. 2019-20 ஆண்டுக்குரிய கடைசி காலாண்டு காலமான ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலத்தில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 3.1% இருந்ததாக தேசிய தரவுகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் இதே காலத்தில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 5.7% இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2019-20 ஆண்டுக்கான உள்நாட்டு மொத்த உற்பத்தி 4.2% இருந்ததாகவும் கூறியுள்ளது. இது 11 ஆண்டுகளில் இல்லாத சரிவாகும். கடந்த 2018-19 ஆண்டில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 6.1% இருந்த நிலையில் கடந்த நிதியாண்டில் 5% இருக்கும் என மத்திய அரசு கணித்திருந்தது. கொரோனா முன்னெச்சரிக்கையாக உலகமே முடங்கியுள்ள நிலையில் இந்திய பொருளாதாரமும் மந்த நிலையை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. உள்நாட்டு மொத்த உற்பத்தி 11 ஆண்டுகளில் இல்லாத அளவு சரிவை சந்தித்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், தற்போது வெளியாகியுள்ள தரவுகள் பொதுமுடக்க காலத்துக்கு முன்பானவை என தெரிவித்துள்ளார். 91 நாட்கள் பொதுமுடக்கம் அமலில் உள்ள நிலையில் 7 நாட்களுக்குரிய தரவுகளை தற்போது வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ள சிதம்பரம், இது பாஜக அரசின் பொருளாதார மேலாண்மையை காட்டுவதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். உலக சுகாதார அமைப்புடனான உறவை துண்டித்துக் கொள்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் அமெரிக்காவில் பரவத் தொடங்கியது முதல் உலக சுகாதார அமைப்பின் மீது அதிபர் டிரம்ப் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க உலக சுகாதார அமைப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் அந்த அமைப்புக்கு 30 நாட்கள் அவகாசம் அளிப்பதாகவும் அதற்கு வழங்கும் நிதியை நிறுத்தப் போவதாகவும் மிரட்டல் விடுத்திருந்தார். இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் டிரம்ப் சீனாவின் கைப்பாவையாக உலக சுகாதார அமைப்பு செயல்படுவதாக சாடினார். கொரோனா வைரஸ் பரவல் விவகாரத்தில் உலகை தவறாக வழிநடத்த சீனா உலக சுகாதார அமைப்புக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டினார். உலக சுகாதார அமைப்பின் மொத்த கட்டுப்பாடும் சீனாவிடம் இருப்பதாக தெரிவித்த அவர் அதன் அமைப்புடனான உறவை துண்டித்துக் கொள்வதாகவும் அதிரடியாக அறிவித்தார். இனி உலக சுகாதார அமைப்புக்கு நிதி வழங்கப்பட மாட்டாது என்றும் அந்த அமைப்புக்கு வழங்கும் நிதியை வேறு நாடுகளின் பொது சுகாதார தேவைக்காக வழங்கப் போவதாகவும் அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். தமிழகத்தில் முதலீடு செய்ய நேரடியாக அழைப்பு விடுத்து ஆப்பிள், சாம்சங், அமேசான் உள்ளிட்ட 13 நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா வைரஸால் சில நாடுகளில் உள்ள தொழில் நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்திட முடிவெடுத்துள்ளது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த முதலீடுகளை ஈர்க்க அரசு சிறப்பு பணிக்குழுவை அமைத்து அண்மையில் 15,128 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆப்பிள் நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் டிம் குக், அமேசான் நிறுவனத்தின் தலைவர் ஜெஃப் பெசோஸ், சாம்சங் நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் கிம் குன்சுக் உள்ளிட்ட 13 முன்னணி மின்னணுவியல் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுத்து முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார்.
தமிழகத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதில் உள்ள பல்வேறு சாதகமான அம்சங்களையும் புதிய முதலீடுகளுக்கு அரசு சிறப்பான ஆதரவை நல்கும் என்றும் ஊக்கச் சலுகைகளை வழங்கும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதியின் இடைக்கால ஜாமீனை ரத்து செய்யக் கோரி காவல்துறை தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய RS பாரதி நீதிபதிகள் நியமனம் குறித்து கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடந்த 23ஆம் தேதி RS பாரதி கைது செய்யப்பட்டார். அவருக்கு சென்னை கீழமை நீதிமன்றம் வரும் 31ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் அளித்தது. இதை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை மனு செய்தது. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. இதற்கிடையே திமுக எம்பிகள் TR பாலு, தயாநிதி மாறன் மீதான வழக்கில் ஜூன் 10ஆம் தேதி வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வந்த மருத்துவர் உயிரிழந்தார். திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த யுனானி மருத்துவரான அப்ரஸ் பாஷா என்பவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 27ஆம் தேதி உயிரிழந்தார். அப்ரஸ் பாஷாவுக்கு கொரோனா தொற்று இல்லை என்றும் வேறு சில பாதிப்புகளால் இறந்திருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தலைமை செவிலி சில நாட்களுக்கு முன் உயிரிழந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கொரோனாவுக்கு இதுவரை 145 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் பலர் தொற்று கண்டறியப்பட்ட 48 மணி நேரத்திலேயே உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களில் சுமார் 100 பேர் 50 வயதை கடந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. 20 முதல் 29 வயது வரை உள்ள ஒருவரும், 30 முதல் 39 வயது வரை உள்ள 7 பேரும், 40 முதல் 49 வயது வரை உள்ள 20 பேரும் இதுவரை உயிரிழந்துள்ளனர். 50 இருந்து 59 வயதினர் 39 பேரும், 60 முதல் 69 வயதினர் 31 பேரும், 70 இருந்து 79 வயதினர் 27 பேரும் இதுவரை உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் உயிரிழந்தவர்களில் 50% பேர் கொரோனா கண்டறியப்பட்ட 2 நாட்களிலேயே உயிரிழந்ததாக அதிர்ச்சியளிக்கும் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு 2 நாட்களில் 21 பேரும், 3 நாட்களில் 16 பேரும் உயிரிழந்துள்ளனர். 4 நாட்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 ஆகவும், 5 நாட்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 ஆகவும், 6 நாட்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 ஆகவும் உள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 10 நாட்களுக்கு மேல் கடந்தவர்களின் உயிரிழப்பு விகிதம் குறைவாகவே உள்ளது. முறையான பரிசோதனை செய்யப்படாததே உடனடி உயிரிழப்புக்கு காரணமாக கூறப்படுகிறது. பாசிட்டிவ் வந்தவர்களின் குடும்பத்தினர், உறவினர்கள் மட்டுமல்லாது அவர்களின் தொடர்புகளையும் கண்டறிந்து பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என தொற்றுநோய் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக பரிசோதனைகள் நடத்தப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்த போதிலும் இந்த பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளது. புதிய தலைமுறைக்காக ரமேஷ். கொரோனா பாதிப்பிற்கு சிகிச்சை அளிக்கும் தனியார் மருத்துவமனைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஒரு சில தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்காக பெரும் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஸ்டாலின், பெருந்தொற்று காலத்திலும் தனியார் மருத்துவமனைகளில் முறைகேடுகள் நடப்பதை அனுமதிப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சலுகைகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்த நிலையில் சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பது நடந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறும் மக்களுக்கு உதவ தமிழக அரசு முன்வர வேண்டும் என ஸ்டாலின் கோரியுள்ளார். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 60,26,000 கடந்துள்ளது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,66,400 தாண்டியுள்ளது. ஆறுதல் அளிக்கும் அம்சமாக உலகம் முழுவதும் கொரோனாவினால் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 26,56,000 மேலாக இருக்கிறது. அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 1,212 பேர் உயிரிழந்ததை அடுத்து இறப்பு எண்ணிக்கை 1,04,500 கடந்துள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 18 லட்சத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. புதிதாக 25,000க்கும் அதிகமானோர் தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இரண்டாவது இடத்தில் உள்ள பிரேசிலில் புதிதாக 29,000க்கும் அதிகமானோருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 1,180 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்ததை அடுத்து எண்ணிக்கை 28,000 நெருங்கியுள்ளது.
3,87,000-க்கும் அதிக பாதிப்புகளோடு ரஷ்யா 3வது இடத்தில் இருக்கிறது. கொரோனா நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சீனாவை விட இந்தியாவில் அதிகரித்துள்ளது. சீனாவில் இதுவரை 82,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4,634 உள்ளது. ஆனால் இந்தியாவில் 1,73,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 4,980 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் 10வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 9வது இடத்திற்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து வரும் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் உதவி வழங்குவது தொடர்பாக வங்கி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். பொது முடக்கம் காரணமாக சிறு குறு தொழில்கள் தொடர்ந்து பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றன. இந்நிலையில் வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்தும் சிறு குறு நிறுவனங்களுக்கு எளிய முறையில் கடனுதவி வழங்குவது தொடர்பாகவும் வங்கி நிர்வாகிகளுடன் முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் ஆலோசிக்க உள்ளனர். மேற்கு வங்கத்தில் அனைத்து வழிபாட்டு தலங்களும் ஜூன் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களில் ஒரு நேரத்தில் 10 பேருக்கு மேல் கூட அனுமதி இல்லை என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஜூன் 8ஆம் தேதி முதல் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் 100% ஊழியர்களுடன் இயங்கும் என்றும் அதிரடி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலும் வழிபாட்டு தலங்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மத வழிபாட்டு தலங்களை திறக்க பொது முடக்க விதிகளை தளர்த்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படுத்தும் சிலரின் முயற்சி பலிக்காது என்றும் கூறினார். தனது பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேண்டாம் எனவும் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்தார். நாளை மறுநாள் மீனவர்கள் கடலுக்கு செல்லவிருக்கும் நிலையில் தலைமைச் செயலகத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் தலைமைச் செயலர் சண்முகம், டிஜிபி திரிபாதி, மீன்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானை ஒன்று வாகனங்களை மறித்தது. குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளதால் இதனை சாப்பிடுவதற்காக சமவெளி பகுதியில் இருந்து கூட்டம் கூட்டமாக யானைகள் வரத் தொடங்கியுள்ளன. அப்படி ஒரு காட்டு யானை திடீரென சாலைக்கு வந்து வாகனங்களை மறித்தது. இதனை கண்ட வாகன ஓட்டுநர்கள் ஆங்காங்கே சாலையில் வாகனங்களை வரிசையாக நிறுத்தினர். யானை சாலையின் குறுக்கே 1 மணி நேரம் நின்று பிறகு செடிகள் நிறைந்த பகுதிக்கு சென்றது. கொரோனா அச்சுறுத்தல் நீடிக்கும் நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் காலால் இயக்கக்கூடிய லிப்ட் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த லிப்ட் சேவை படிப்படியாக அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் அமலுக்கு வரும் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை மெட்ரோவில் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான வெட்டுக்கிளிகள் படையெடுப்பால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். வேப்பனஹள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட இடத்தில் வாழை மரங்கள், எருக்கஞ்செடிகள் போன்றவற்றில் வெட்டுக்கிளிகள் தென்பட்டன. இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் புகைப்படங்கள் எடுத்து மாவட்ட ஆட்சியர், வேளாண் துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். வடமாநிலத்தில் இருக்கும் வெட்டுக்கிளிகளாக இருக்க வாய்ப்பு இல்லை என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என ஆட்சியர் பிரபாகர் தெரிவித்தார். வெட்டுக்கிளிகள் பெருந்திரளாக வருவதால் விமானத்தை தரையிறக்கும் போதும் புறப்படும் போதும் விமானிகள் கவனத்துடன் இருக்குமாறு இந்திய விமான நிலைய கட்டுப்பாட்டு ஆணையம் எச்சரித்துள்ளது. விமானிகளுக்கு முன்னே உள்ள கண்ணாடியில் வெட்டுக்கிளிகள் கூட்டமாக வந்தமர்ந்தால் முன்னால் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க முடியாமல் போய்விடும் என டிஜிசிஏ கூறியிருக்கிறது. விமானத்தில் காற்று உள்ளே புகுவதற்கு உள்ள துவாரங்களின் மூலமாக அதிக எண்ணிக்கையில் வெட்டுக்கிளிகள் உள்ளே சென்றால் அதன் காரணமாக விமானத்தை இயக்குவதில் சிரமம் ஏற்படலாம் என்றும் பல்வேறு கருவிகள் சரிவர இயங்காமல் போகலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை விமானம் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணப்படும் போது வெட்டுக்கிளிகளின் கூட்டத்திற்கு நடுவே பறக்க நேரிட்டால் அது குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் விமானிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாலைவன வெட்டுக்கிளிகளின் வேட்டையால் இந்தியா பெரும் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதில் எல்லை தாண்டிய அரசியலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது எப்படி என்பதை விரிவாக பார்க்கலாம்.
கொரோனா வைரசுக்கு அடுத்தபடியாக இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பாலைவன வெட்டுக்கிளி. நாட்டில் மொத்தமுள்ள 739 மாவட்டங்களில் 41 மாவட்டங்கள் வெட்டுக்கிளிகளின் வேட்டையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலத்தில் பயிர்களை சூறையாடிய பிறகும் வெட்டுக்கிளிகளின் வேட்டை குறையவில்லை. போதுமான அளவுக்கு பயிர்கள் இல்லாததால் அவை விவசாய நிலங்களை தாண்டி ஊருக்குள் புகுந்திருக்கின்றன. பாகிஸ்தானிலும் ஈரானிலும் வெட்டுக்கிளிகள் கொடூரமாக சூறையாடி வருகின்றன. இந்த பூச்சிகளுக்கு அரசியல் எல்லைகள் பற்றி தெரியாது. காற்று எங்கு அடித்துச் செல்கிறதோ, பசுமை எங்கு காணப்படுகிறதோ அங்கு சென்று விடுவதுதான் இவற்றின் குணம். ஒரு நாடு மட்டும் நினைத்தால் அவற்றை ஒழித்துவிட முடியாது. எல்லைகளை தாண்டிய ஒத்துழைப்பு இங்கு அவசியமாகிறது. இந்தியாவுக்கு வெட்டுக்கிளிகள் வரப்போகின்றன என்பதை ஈரானும் பாகிஸ்தானும் முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். ஆனால் அரசியல் சூழல் அப்படிப்பட்ட ஒத்துழைப்புக்கு சாதகமாக இல்லை. காஷ்மீர் விவகாரத்திலும் பிற எல்லை பிரச்சனைகளிலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்து நிற்கின்றன. வெட்டுக்கிளிகளை ஒழிப்பதற்கான உதவிகளை சீனாவிடம் கோரி வரும் பாகிஸ்தான் இந்தியாவுடன் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடர்ந்து தயங்கி வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை தற்போது இனப்பெருக்க காலத்தின் தொடக்கத்தில் வெட்டுக்கிளிகள் இருக்கின்றன. இன்னும் 10-15 நாட்களில் பெண் வெட்டுக்கிளிகள் முட்டையிடத் தொடங்கும். இந்தியாவின் பாலைவன பகுதி அவை முட்டையிடுவதற்கு சாதகமாக இருக்கின்றன. எம் மணிகண்டன். இரைச்சலை ஏற்படுத்தி அதன் மூலம் வெட்டுக்கிளிகளை விரட்டியடிக்கும் முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அதிக ஒலியுடன் பாடல்களை இசைத்தும் இசைக்கருவிகளை வாசித்தும் பாத்திரங்களை தட்டியும் இரைச்சலை எழுப்பி அதன் மூலம் வெட்டுக்கிளிகளை விரட்டும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். இதற்கிடையே ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், பஞ்சாப், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் 1,24,709 ஏக்கர் விளைநிலங்களில் இருந்து வெட்டுக்கிளிகள் அழிக்கப்பட்டு விட்டதாக மத்திய வேளாண் துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ட்ரோன்கள் மூலமாக பூச்சி மருந்து தெளிப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ள மத்திய வேளாண் துறை அமைச்சகம், பிரிட்டனில் இருந்து பூச்சி மருந்து தெளிப்பான் வரவழைக்கப்படுவதாகவும் கூறியிருக்கிறது. பொது முடக்கத்தால் மாற்றியமைக்கப்பட்ட மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் நிறைவடையவுள்ள நிலையில் சுருக்குமடி வலைகளை மீனவர்கள் பயன்படுத்தக்கூடாது என கடலூர் ஆட்சியர் எச்சரித்திருக்கிறார். தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், தற்போது மீனவர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டுள்ளன? ஊரடங்கு மற்றும் மீன்பிடி தடை காலத்தினால் ஆழ்கடல் மீனவர்கள் கடந்த 60 நாட்களுக்கு மேலாக மீன்பிடிக்க செல்லவில்லை. மீனவர்கள் வாழ்வாதாரம் கருதி தமிழக அரசு ஜூன் 15ஆம் தேதி முடியும் மீன்பிடி தடை காலத்தை நாளையுடன் முடிக்கிறது. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லலாம் என்று அறிவித்த நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். குறிப்பாக சுருக்குமடி வலை பயன்படுத்தும் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது. கடலுக்கு சென்றால் சம்பந்தப்பட்ட படகும் மீன்பிடி வலைகளும் சம்பந்தப்பட்ட மீனவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் சுருக்குமடி வலை வைத்தவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. குறிப்பாக இதற்கு சொல்லப்படும் காரணம், இந்த சுருக்குமடி வலை பயன்படுத்தினால் சிறு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அது மட்டுமில்லாமல் கடல் வளம் பாதிக்கப்படும். அதே சமயத்தில் அவ்வப்போது இதனை எதிர்க்கும் மீனவர்களுக்குள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி நிச்சயமாக கடலுக்கு செல்லக்கூடாது. அப்படி சென்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கிறார். குறிப்பாக இந்த மீன்பிடி தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலையை பயன்படுத்தி ஏற்கனவே மீன் பிடிக்கும் போது மீனவ கிராமங்களிடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் ஒரு படகு தீ வைத்து எரிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். இந்த தடை செய்யப்பட்ட சுருக்குமடை வலை பயன்படுத்தி கண்டிப்பாக மீன்பிடிக்க செல்லக்கூடாது. அப்படி சென்றால் சம்பந்தப்பட்ட மீனவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த மீன்பிடி வலையும் மீன்பிடி படகும் பறிமுதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரித்திருக்கிறார். வசந்த், தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். தற்போதைய செய்தி, புழல் சிறையில் தண்டனை கைதிகள் 30 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருப்பதால் தனி வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணத்தை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், தனி வார்டில் மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகள் என்னென்ன? வசந்த், அதாவது ஏற்கனவே இப்போ புழல் சிறையில் இருக்கக்கூடிய 30 பேருக்கு தண்டனை கைதிகளுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. அதில் இப்போ தற்போது அங்கிருக்கக்கூடிய அந்த தண்டனை பிரிவில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் ஒருவருக்கும் சேர்த்து தற்போது 31ஆக இந்த கொரோனா தொற்று அதிகரித்திருக்கிறது.
இதன் காரணமாக சிறைத்துறை நிர்வாகம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதாவது தண்டனை பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் முழுவதுமாக தனிமைப்படுத்தும் வார்டாக மாற்றிருக்கிறது. அந்த வார்டில் தற்போது இந்த 31 பேரில் 26 பேர் அங்கே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 5 பேர் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நேற்றிரவு அந்த 5 பேர் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிய போது அங்கே பரிசோதித்த அவர்கள் சிறையிலேயே தனிமைப்படுத்த ஒரு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதன் காரணமாக சிறைத்துறை நிர்வாகம் இதில் புதிதாக அந்த பிளாக் முழுவதுமாக தனிமைப்படுத்தியிருக்கிறது. அதில் 2 வேளைகளும் கிருமி நாசினி தெளிப்பது உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக அந்த தண்டனை பிரிவில் இருக்கக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி உள்ளிட்ட வியாதிகள் இருப்பவர்களை தனிமைப்படுத்தி அவர்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மாதவரம் மண்டல சுகாதார அதிகாரிகள் இன்று கூட வந்து அதற்கான அந்த நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அப்போது இது போன்ற அறிகுறிகள் இருப்பவர்களை தனிமைப்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கைகளும் அவர் தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி. எழில். சென்னை அருகே திருமழிசை காய்கறி சந்தையில் ஒரு சில காய்கறிகளின் விலையில் மட்டும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. திருமழிசை காய்கறி சந்தையில் பெரிய வெங்காயம் நேற்று 1 கிலோ 12 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 15 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. சின்ன வெங்காயம் நேற்று 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 40 ரூபாயாக விலை குறைந்திருக்கிறது. தக்காளி 1 கிலோ 9 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 10 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு நேற்று 1 கிலோ 22 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. கத்திரிக்காய் நேற்று 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 10 ரூபாயாக விலை குறைந்திருக்கிறது. முட்டைக்கோஸ் 1 கிலோ 8 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 10 ரூபாயாகவும், 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பீட்ரூட் இன்று 30 ரூபாயாகவும் விலை அதிகரித்துள்ளது. 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பீன்ஸ் இன்று அதே விலையிலும், காலிஃபிளவர் நேற்று விற்கப்பட்ட விலையான 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் நேற்று இருந்த விலையான 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. அதேபோல் பூண்டு விலையில் மாற்றம் இல்லாமல் 1 கிலோ 100 ரூபாயாகவும், கேரட் நேற்று விற்கப்பட்ட விலையான 15 ரூபாய்க்கு இன்றும் விற்பனை செய்யப்படுகின்றன. ஜூன் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று 4 சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கோவை மயிலாடுதுறை, மதுரை விழுப்புரம், திருச்சி நாகர்கோவில், கோவை காட்பாடி வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழித்தடங்களில் ஜன்சதாப்தி சிறப்பு ரயில் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் அனைத்து நாட்களிலும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பாதிப்பு அதிகமாக இருப்பதால் சென்னையில் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படாது. ராமநாதபுரத்தில் இளம் பெண்களின் புகைப்படங்களை மார்பிங் செய்து மிரட்டி பணம் பறித்து வந்த கல்லூரி மாணவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரத்தில் தனது மனைவியின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து 20,000 ரூபாய் பணம் கேட்டு மாணவன் ஒருவன் மிரட்டுவதாக பரமக்குடியைச் சேர்ந்த ஒருவர் காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரிடம் புகார் அளித்திருந்தார். பணம் கொடுக்காவிட்டால் மார்பிங் செய்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட இருப்பதாக மர்ம நபர் மிரட்டல் விடுப்பதாகவும் புகாரில் கூறினார். இது தொடர்பாக தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் மிரட்டல் விடுத்த நபர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் ரோஹித் என்பது தெரியவந்தது. உலகநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ரோஹித் போலி முகநூல் கணக்குகளை தொடங்கி பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமாக மார்பிங் செய்து அவர்களது உறவினர்களுக்கு அனுப்பி பணம் கேட்டு மிரட்டுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளதும் தெரியவந்தது. மேலும் அவரது செல்போனை ஆய்வு செய்ததில் அதில் ஆபாச வீடியோக்கள் இருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து ரோஹித் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். இதுபோல பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் தைரியமாக முன்வந்து புகார் அளிக்கலாம் என்று தெரிவித்துள்ள ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார், புகார் அளிப்பதற்காக பிரத்யேகமாக 9489919722 என்ற தொலைபேசி எண்ணையும் வெளியிட்டுள்ளார். CNN செய்தி தொலைக்காட்சியின் செய்தியாளர் நேரலையின் போதே கைது செய்யப்பட்ட சம்பவம் அமெரிக்காவில் நிகழ்ந்திருக்கிறது. மின்னபோலிஸ் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தை CNN செய்தியாளர் ஓமர் மற்றும் குழுவினர் நேரலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது போராட்டக்காரர்களை கைது செய்ய வந்த காவல்துறையினர் செய்தியாளர் மற்றும் குழுவினரை நோக்கி வந்தனர். தாங்கள் செய்தி சேகரிக்க வந்துள்ளதை அவர்கள் விளக்கிய போதும் காவல்துறையினர் விடாமல் அவர்களை கைது செய்தனர். இந்த சம்பவம் முழுவதும் நேரலையில் ஒளிபரப்பானது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பெருமளவில் பகிரப்பட்டு வருகிறது.
இதற்கிடையே அம்மாநில ஆளுநர் நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டதை அடுத்து செய்தியாளர் மற்றும் குழுவினர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் கைது செய்யப்பட்ட இடத்தில் இருந்தே செய்தியாளர் ஓமர் நேரலையில் பங்கேற்றார். தற்போதைய செய்தி, பள்ளிக் கல்விக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்ட வல்லுநர் குழுவில் கூடுதலாக 4 கல்வியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களை செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, தற்போது கூடுதலாக 4 கல்வியாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? வசந்த், பள்ளிக்கல்வியில் வல்லுநர் குழு ஒன்றை நியமித்து கடந்த மே 12ஆம் தேதி அரசாணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருந்தது. அந்த குழு பள்ளிக்கல்வி ஆணையர் தலைமையில் செயல்படும் என்றும் அதில் பள்ளிக்கல்வித்துறையைச் சேர்ந்த இயக்குநர்கள், பள்ளிக்கல்வி இயக்குனர், தொடக்க கல்வி இயக்குனர், தனியார் பள்ளிகள் இயக்குனர் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்றும், கல்வி டிவியினுடைய பிரதிநிதிகள், அதுபோல் யூனிசெஃபினுடைய உறுப்பினர்கள் இருப்பார்கள், ஐஐடியை சேர்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஆலோசனைகளை வழங்குவதற்கான ஒரு பேராசிரியரும் இருப்பார் என்றெல்லாம் அந்த 12 பேர் கொண்ட அந்த குழு என்பது அமைக்கப்பட்டது. ஆனால் பல்வேறு தரப்புகளில் இருந்து கல்வியாளர்கள், துறையை சார்ந்தவர்கள் மட்டுமின்றி கல்வியாளர்கள் தரப்பிலிருந்தும் அந்த குழுவில் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கூடுதலாக உறுப்பினரை நியமிப்பதற்கு அனுமதி கேட்டு பள்ளிக்கல்வி ஆணையர் பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடம் அனுமதி கோரியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது 4 பேரை கூடுதலாக உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களும் தனியார் பள்ளிகளுடைய பிரதிநிதிகளாக பெரும்பாலும் இருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் இவர்களுடைய செயல்பாடு, இந்த வல்லுநர் குழுவுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், இவர்கள்தான் இந்த கல்வியாண்டு ஊரடங்கால் பாதிக்கப்பட்டிருப்பதை சீர் செய்வதற்கு என்ன செய்யலாம் என்பது குறித்தும், பள்ளிகளை எப்போது திறக்கலாம் என்றும், பள்ளிகள் தாமதமாக திறக்கப்படுவதால் அதற்குடைய பாடத்திட்டங்களை குறைக்க வேண்டுமா என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை செய்து அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்குவதற்கான தான் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டது. இந்த குழுவினுடைய அந்த காலம் 15 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. கூடுதலாக அதற்கு அவகாசமும் கேட்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்களுக்கான அவகாசமும் 1 வாரம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி அபிநயா. மேலும் செய்திகள் சிறிய இடைவேளைக்கு பிறகு. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.